guys எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான என்னோட டெலிவரி vlog தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1. அதாவது எனக்கு ஸ்டார்டிங் நான் எப்படி போய் அட்மிட் ஆனேன், எப்படி எனக்கு டெலிவரி ஆச்சு, அதெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அது வந்து நல்ல வியூஸ் இருந்துச்சு, அது மட்டும் நிறைய ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ கேக் விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிரியதர்ஷினி மேம். ஸோ ரொம்ப ஸ்வீட்டான மேம். அது மட்டும் இல்லாமல் 9 மாதமாக என்னை வந்து ரொம்ப கேர் பண்ணி எனக்கு ஒரு நார்மல் பேபி பிறக்காதா அப்படின்றது என்னை விட அவங்க தான் வந்து அக்கறையாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கும் வந்து நல்ல குழந்தை வந்து பிறந்திருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி கேக் கட்டிங் இருக்கும். அந்த கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்ட்பாண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்னொன்று எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஷன் பாத்ரூம்லாம் வந்து கரெக்டாக போனதுனால எனக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. பாப்பாவும் ஃபைன்னு சொல்லி அவனை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அவனுக்கு காது செக் பண்ணும்போது காது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க வாங்க அப்படின்னு. ஏன்னா கிருத்திக் ஆல்ரெடி காது கேட்காம இருந்தான், உங்களுக்கே தெரியும். ஸோ அவனை இன்னும் நல்லா டீப்பாக வந்து செக் பண்ணணும். ஏன்னா அண்ணனுக்கு இருந்தது தம்பிக்கு இருக்குதா இல்லையா என்னன்னு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பாப்பா வந்து நார்மல் தான். ஸோ எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லபடியாக வந்து டெலிவரியெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாளே என்னை அமுச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்திலாம் எடுத்து வீட்டுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. நான் வெயிட் பண்ணுற டைமில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி அன்றைக்கி வந்து அப்படி போச்சு. சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபேமிலி டைம் தான். ஸோ சாப்பிட்றது கொள்வது அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க. மாமியாரும் அம்மாவும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறமா மாமியார் ஊருக்கு போயிட்டு அம்மாவை மட்டும் விட்டுட்டு போனாங்க. ஸோ அடுத்த நாள் வந்து அம்மா மட்டும் இருந்தாங்க. மாமியார் வந்து இவங்க 3 நாள்னா அவங்க 3 நாள் அந்த மாதிரி வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அம்மா ஒரு 3 நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருந்துட்டு கிருத்திக்கும் ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டே ஸ்கூல் என்னால் அனுப்ப முடியல. ஏன்னா அன்றைக்கி தான் குழந்த பிறந்தான். ஸோ தம்பி பிறந்தான். அண்ணா வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சப்போ அவனை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டேன். இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து ஸ்கூலுக்கு போகிற டைமில் வந்து தம்பி பாப்பாவை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ காட்டுற ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் மச்சனர் எங்கள் மாமியார் எடுத்து கொடுத்தது. ஃபஸ்ட்டு இப்போ காட்டுறது மாமியார் கொடுத்தது ட்ரெஸ்ஸு. அவங்க கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாங்களா அதெல்லாம். அதுக்கப்புறம் என் மச்சனரும் சிஸ்டரும் வந்து எடுத்து கொடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ சென்னையில் தான் வந்தப்போ எடுத்து கொடுத்தது. கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற கலெக்ஷன் நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ரொம்ப சூப்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னொன்று கரெக்டாக வந்து இந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் ஃப்யூச்சருக்கு ஏஜுக்கு ஏற்ற மாதிரியும் கொஞ்சம் நிறையவே வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்த நாள் வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு பீடியாட்ரிஷியன் வந்து அப்பாயின்மெண்ட் போட்டுருந்தாங்க. பாப்பாவோட வெயிட்டு, பாப்பாவுக்கு ஜாண்டிஸ் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இல்லை, பிறந்த குழந்தைங்களுக்கு இப்போல்லாம் ஜாண்டிஸ் இருக்கிறதுனால அவனுக்கு வந்து ஜாண்டிஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்தோம். கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அதுக்கு வந்து ஃபீடிங்லாம் பண்ணி சூரிய ஒளியில் காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஐ டெஸ்ட் இருக்குது. நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன், இந்த மாதிரி என் தம்பிக்கு வந்து கண்ணு தெரியல. ஸோ என் பையனுக்கு எதாக இருந்தாலும் ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. கண்ணு காது வாய் எல்லாம் வந்து வெளியில் வந்தால் தான் தெரியும்னு சொன்னாங்கல்ல. ஸோ காது வந்து இன்னொரு வாட்டி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் டீட்டெயிலாக பார்க்க சொல்லி. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் புண்ணியத்தில் அன்றைக்கே முடிஞ்சிச்சு. நல்லபடியாக வந்து கண்ணு பாப்பாவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி. ஸோ என் தம்பிக்கு இருந்தது என் பையனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்ததாக வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு புது பெட்டு வாங்கிட்டு வந்தார். ஏன்னா பெட்டில் வந்து இன்னொருத்தர் வந்து ஜாயின் பண்ணதுனால அவருக்கு இடம் பத்தலை. அது மட்டும் இல்லாமல் ஃபீட் பண்ணுறதுனால வந்து பாப்பா அழுதுகிட்டே இருக்கிறதுனால அவரோட தூக்கமும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெட்டு தனியாக வாங்கிட்டு பெட்ரூமில் படுக்கிறதுனா படுப்பார், இல்லை ஹாலில் படுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து அம்மா வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அம்மா வந்து என்ன வேலை வாங்காமல் அவங்களே முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. செம்ம திட்டு, எதனா ஒரு வேலை செஞ்சாலே திட்டு வாங்குறேன். இந்த மாதிரி தயவு சேர்ந்து வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி இப்போயே வேலை செஞ்சுட்டேன்னா இடுப்பு வலிலாம் வந்து ஆரம்பிச்சிடும் ஃப்யூச்சரில். இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ ரெஸ்ட் எடுத்துட்டேன்னா ஃப்யூச்சரில் உனக்கு இடுப்புலாம் வந்து வலி வராது, அதனால் உஷாராக இரு அப்படின்ட்டு என்னை வேலையே வாங்கலை. எனக்கு ரொம்ப வந்து டயர்டாகவும் இருந்துச்சு. இன்னொன்று ரொம்பவும் போர் அடிக்க ஆரம்பிக்குது சில டைமு. இன்னொன்று சொல்லவே முடியல, டைமே கொடுக்க மாட்றான் சில டைம் பாப்பா.
ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும், அழுன்னு இருக்கணும். நைட் ஃபுல்லாக ஒரு 2 ஹவர்ஸ் வந்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கம்பல்சரி 2 ஹவர்ஸ் ஃபீட் பண்ணுங்கள், அப்போ தான் ஜாண்டிஸ்லாம் போகும். ஸோ ரொம்ப ஹெவியாலாம் இல்லை அவனுக்கு. சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வர சொல்லியிருக்காங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை மறுபடியும் வெயிட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாமே மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அந்த டெஸ்ட்டில் வந்து எப்படி இருக்கான், வெயிட் ஓகேவா, மேக்ஸிமம் ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் கம்மியாக தான் ஆகுன்னு சொல்லிட்டாங்க. இவன் வந்து 300 கிராம் குறைஞ்சிட்டான். ஆக்சுவலாக ஒரு 3.395 இருந்தான். இப்போது ஒரு 300 கிராம் குறைஞ்சிட்டு இப்போ 3 கிலோ தான் இருக்கான். அதுவே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படிடா வெயிட் ஏற்றுது அப்படின்னு. ஆனால் சொன்ன மாதிரி வந்து வெயிட் குறைஞ்சிட்டே வந்து அப்புறம் தான் ஏறுவாங்கன்றிருக்காங்க. பார்க்கலாம், ஹோப் வச்சுருக்கேன். நல்லா ஃபீட் பண்ணணும் பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து வீடு கொஞ்சம் அந்த ரூம்ஸ் மட்டும் எனக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் எனக்கு தேவையான பொருள் என் கைக்கு கிடைக்கிற மாதிரி. ஏன்னா நைட் டைம் வந்து என்னால் எழுந்து எல்லா பொருளும் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கினா இது ரொம்ப 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 ஹாஸ்பிட்டலில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்லேயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த பேக்குக்கு 10 out of 10 தருவேன். ஏன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வச்சுட்டேன்னா எல்லா திங்ஸும், ட்ரெஸ்ஸுலேருந்து, டைப்பர்லேருந்து, வைப்ஸ்லேருந்து, மருந்துலேருந்து, மாத்திரைலேருந்து எல்லாமே வந்து ஒரே பேக்கில் இருக்கிறதுனால நைட் டைம் நம்ம ரொம்ப அழுது சப்போஸ் வந்து பாத்ரூம் போயிட்டா கூட இல்லை மோஷன் போயிட்டா கூட க்ளீன் பண்ணுறதுக்கு, டக்குன்னு ஈரமாகிடுச்சு ட்ரெஸ் அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்டான ஒரு பேக்னால் இது தான். ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் டைப்பர் பேக் வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. யாருன்னா டெலிவரிக்கு முன்னாடி இருக்கீங்கன்னா இந்த பேகு உண்மையிலே சூப்பரான பேகு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். போல் அந்த 3 நாள் செக்ஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு என்னென்ன ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு, சில பொருள் நிஜமாக நான் யூஸே பண்ணலப்பா, அப்படியே சும்மா தான் இருந்துச்சு அப்படின்றதையும் நான் கிளியராக சொல்லிடுறேன். இன்னொன்று பில்லு கேட்டிங்க, ஹாஸ்பிட்டல் பில்லு 1,80,000 ஆச்சு. அதாவது 1,80,000 ஆச்சு. அதில் வந்து 75,000 வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்சூரன்ஸ்க்கே போயிடுச்சு. மீதி வந்து பார்த்திங்கன்னா 50,000 வந்து அப்பா ஹெல்ப் பண்ணார். அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்னு குழந்தைக்கு தரேன்னு சொல்லி எப்பயோ சொல்லிட்டாரு. அதனால் 50,000 அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டாரு. 75,000 சம்திங் வந்து இன்சூரன்ஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு என் பேரில் போட்டு வச்சுட்டாரு. ஸோ மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜுவல் வந்து ப்ளச் பண்ணி, அதாவது பேங்க்கில் வச்சு என் ஹஸ்பண்டோட நகை கழுத்தில் செயின் ஒன்று போட்டுட்டு இருந்தார். அந்த செயினை போயிட்டு அடகு வச்சுட்டு பேங்க்கில் போயிட்டு அது எவ்வளோ வந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். அதை வச்சு ஹாஸ்பிட்டல் பில் கட்டிட்டார். ஓகே, மொத்தமாக பார்த்திங்கன்னா வந்து ஒன்று அப்பா ஹெல்ப் பண்ணது 50,000 ப்ளஸ் வந்து நாங்கள் இன்சூரன்ஸ் போட்டது, 3வது வந்து எங்களோட நகை. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் பில்லு அதிகமானப்போ கூட எனக்கு நகை தான் உதவுச்சு. ஸோ எப்போவுமே வந்து கோல்டு வந்து அசால்ட்டாக நினைக்காம சேவ் பண்ணுங்கள். அதுதான் நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது. ஸோ என்கிட்ட வந்து ஒரு செயின் நகை இருந்ததுனால தான் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நாங்கள் வந்து பயப்படாமல் போய் ப்ளச் பண்ணி, அதாவது பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வச்சு உடனே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில் கட்டி பே பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்ததாக வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வந்து காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு காட்டினது வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த ஃபுல்லாக கவர் பண்ணி ரேப் பண்ணி தூங்க வச்சா நல்லா எதமாக தூங்குவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டான், அவன் கிக் பண்ணி எல்லாத்தையும் தள்ளி விட்டுறான். ஸோ இந்த மாதிரி ஒன்று வாங்கினா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வாங்கினேன். அது நல்லாயிருக்கு. உண்மையிலே வந்து 1 வயசு பாப்பா வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஃப்யூச்சர் வரைக்கும் எனக்கு அந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் காட்டுற எல்லா ப்ராடக்ட் எதனா இருந்துச்சுன்னா அதை நான் டேக் பண்ணி விட்றேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யாருன்னா வேணும்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை வந்து காப்பி பண்ணிவிட்டோ நீங்கள் வந்து அமேசானில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது ப்ராடக்ட் ஒரு கூடை மாதிரி பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் வந்து தனியாக செப்பரேட்டாக வைக்கிறதுக்கு வந்து செப்பரேட்டாக கிளாத் பேஸ்கெட் வச்சுருக்கோம். அது வந்து பாப்பாவோட சேரக்கூடாது. இன்னொன்று அந்த எங்கன்னா தூக்கி போட்டுறக்கூடாது, ஏன்னா மிஸ் ஆகிடும்ல குழந்தை குட்டி ட்ரெஸ்ஸு. அதனால் இது ஒன்று வாங்கினேன். ஸோ இது ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா தூக்கி போடும்போது கரெக்டாக கேட்ச் பிடிச்சிக்குது அது. அடுத்ததாக வந்து 6 லேயர் மஸ்லின் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது மல்டி பர்பஸ். இது வந்து நீங்கள் வந்து பாப்பாவை விரித்து போட்டு அதில் படுக்க வைக்கலாம், பாப்பா மேலே வந்து போட்டு படுக்க வைக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று பாப்பா வந்து பிறந்தப்போ எல்லா திங்ஸும் வாங்கிக்கலாம், சில திங்ஸ் வந்து கம்மியாக வாங்கியிருப்பீங்க. மெயின் வந்து பாப்பாவுக்கு தேவையான லங்கோட்ஸாக இருக்கட்டும், வைப்ஸாக இருக்கட்டும், டைப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து இந்த இது பேர் 6 லேயர் மஸ்லின் கிளாத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கோங்க.
வைப்ஸு, டைப்பரு, அதுக்கப்புறம் உங்களோட சானிட்டரி பேடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் தலைக்கு போட்டுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பாத் டவல் சொல்வீங்களா அது, அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெட்டு மாதிரி நான் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதை ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் சில ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் போட்டிருக்கேன், அது ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து டெலிவரிக்கு அப்புறம் எனக்கு ஏன்டா இதை இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்காமல் போயிட்டணும்னு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா வைப்ஸு. மெயின் ரொம்ப மோஷன் போகிறான், அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் நார்மலாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக போக ஆரம்பிச்சதுனால வைப்ஸ் எனக்கு சுத்தமாக பத்தலை. அப்புறமா வாங்கிக்கலான்னு நினச்சா கூட நைட் நேரத்தில் காலி ஆயிடுச்சுன்னா யார் வந்து வாங்கி தருவாங்க சொல்லுங்கள்? அப்போ ஓட முடியாதுல்ல ஹஸ்பண்ட் அனுப்பி. அதனால் வைப்ஸு, டைப்பரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத், அதாவது நீளமாக படுக்க போடுற மாதிரி கிளாத் எதனா இருந்தால் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகோரோ ஃபேன் வந்து உண்மையிலே ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வர டைமில் வந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சிங்க குன்றத்தூரில். ஒரு நைட்டு ஃபுல்லாக இந்த ஃபேனு என்னை ரொம்ப காப்பாற்றுச்சு அந்த குட்டி பாப்பாவுக்கு. ஃபேன் போட்டு விட்டுட்டேன், எமர்ஜென்சி லைட் அதுலேயே இருக்குது, நம்ம சார்ஜ் போட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹெட்டு தலையில் வைக்கிறது மட்டும் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, மற்றபடி இந்த 2 பில்லோ வைக்கிறோம் பார்த்தீங்களா சைடில், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஹெட்டு ஏன் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னா பாப்பாவுக்கு தலை நிற்க மாட்டேது ஒழுங்காக. அதனால் இன்னொரு வாட்டி அமேசானில் வந்து வேறு போட்டிருக்கேன், ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஹெட்டுக்கு வந்து நிற்கிறதுக்காக. அது வந்துச்சுன்னா எல்லா ப்ராடக்ட்டும் வந்த பிறகு நான் மறுபடியும் என்னென்ன ப்ராடக்ட்டு பாப்பாவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேவையில்லாமல் நான் வந்து எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணல. மெயினாக வந்து டெலிவரிக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய ப்ராடக்ட் காமிச்சிருப்பேன். டெலிவரிக்கு அப்புறம் கம்பல்சரி இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் வந்து டெலிவரிக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பேபி பெற்றுக்க போகிறேன் அப்படின்றவங்களுக்கு என்னோடய வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நான் என்னென்ன வந்து இப்போது யூஸ் பண்ணி அதில் வந்து எது எனக்கு வேணுன்றதை வந்து நான் சொல்லிடுறேன்ல, ஸோ அது உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு உதவும்ல. அதனால மெயின் வந்து எனக்கு இந்த சானிட்டரி பேட் கையெழுத்துக்கும்பலாம் இதை வந்து உருவாக்கினவனுக்கு, ஏன்னா நிஜமாக செக்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னொன்று ரொம்ப கம்ஃபர்டபுள். ஆனால் வெளியில் போகும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், சைடில் வந்து பிஞ்சிரும், அதுக்காக எக்ஸ்ட்ராவே ஒரு 2-3 எடுத்துகிட்டு போங்க. மற்றபடி இது வந்து பேண்டிஸ் டைப் தான், ஆனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு அது கை கொடுத்தது இந்த செக்ஷன் டைமில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பிராண்ட் நான் சூப்பராக இருக்குன்னு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அதையோட லிங்க்கும் வேணால் தரேன், சைஸ் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து ரூம்ஸ் ஷெல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்க்குறீங்க பாப்பா இல்லைன்னு, அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். அதாவது செக்ஷன் பண்ணிட்டு சில பேர் வந்து எழுந்தவொடனே இவ்வளோ வேலை செய்கிறீங்களேன்னு சொல்லி நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் எழுந்து முடிஞ்ச அளவுக்கு செஞ்சால் தான் உண்டு. அதேமாதிரி ஹாஸ்பிட்டலில் எழுந்துக்கலன்னா டிஸ்சார்ஜே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எழுந்து கொஞ்சம் நடந்து அந்த ஏற கட்டுற மாதிரி பார்த்தீங்களா அந்த விலாகில், அந்த மாதிரி பண்ணதுனால தான் என்னை சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, இல்லைனா பில்லு எகிரிட்டு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எழுந்து அப்படி பார்ப்பேன், ஹெவி ஒர்க் பார்க்கல. ஸோ யாரும் வந்து கமெண்டில் வந்து இது பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், ஐயோ நம்ம சொல்ல மறந்துட்டு பாருங்கள், நீங்கள் எல்லாம் அவ்வளோ விஷ் பண்ணிங்க எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு. எனக்கு விஷ் பண்ணவங்களுக்கு நான் கமெண்ட் பண்ண முடியல, ஏன்னா நிறைய கமெண்ட்டு என்னால் வந்து பாப்பா வச்சுன்னு டைப் பண்ண முடியல. ஸோ சாரி கேட்டுக்கிறேன். எல்லாரும் விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து இப்போ பாப்பாவை பார்க்க ஆரம்பிக்கும் போது என் ஹஸ்பண்டோட தெரிஞ்சவங்க வந்து 2 பேர் வந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த 3 ட்ரெஸ் கொடுத்தாங்க. என்னென்னா 1 வயசு பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் இந்த கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. ஃபியூச்சரில் என் வீடியோ பார்த்துட்டு வர என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்குறது என்னென்னா, அந்த 1 வயசுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா 1 வயசு இன்னும் நிறைய இருக்குது, அப்போ கூட கலெக்ஷன் வாங்கிக்கலாம். தயவுசெய்து ஒரு 5 மந்த்துக்குள்ளே இருக்கிற மாதிரி எதனா ட்ரெஸ்ஸு வந்து வாங்கி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ விட இன்னொரு நல்ல வீடியோஸ் வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில், அதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.